சோ thumbnail நம்பர் 1 வச்சிருந்தப்ப இந்த வீடியோக்கு வந்தது வெறும் 69 views. பட் இதே வீடியோக்கு thumbnail நம்பர் 2 சேஞ்ச் பண்ணப்ப அதுக்கு மொத்தமா அந்த views கிட்டத்தட்ட 1,40,000க்கும் மேல. வெயிட், எப்படி? நம்ம சேனல்லையே ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிமாண்டட் வீடியோ how to make a good thumbnailங்கிறது தான். சோ இந்த வீடியோல நாம ஒரு குட் thumbnailனா எப்படி இருக்கணும், எப்படி இருக்க கூடாது, ஒரு குட் thumbnailக்கும் ஒரு கிரேட் thumbnailக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன, அண்ட் இந்த வீடியோக்கு நடுவுல உங்களுடைய சேனலோட வீடியோஸ்க்கு நீங்க எந்த விதமான கஷ்டமும் படாம சிம்பிளா ஃப்ரீயா உங்களோட வீடியோஸ்க்கான thumbnail ஐடியாஸை எப்படி ஜெனரேட் பண்றத பத்தி ஒரு சின்ன ட்ரிக்கை சொல்ல போறேன். அண்ட் அந்த ட்ரிக்கை உங்களுக்கு யாருமே சொல்லிருக்க மாட்டாங்க. சோ இந்த வீடியோ பண்ணா ரெண்டு பார்ட்டா பிரிக்கிறேன். பார்ட் 1ல ஒரு குட் thumbnailக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கவர் பண்ண போறோம். அண்ட் பார்ட் 2ல ஒரு சூப்பரான thumbnailல நீங்க எப்படி எடிட் பண்றத பத்தி பார்க்க போறோம். பார்ட் 1 இந்த ஒரு பார்ட்டை நம்ம ரொம்ப பேசிக்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இப்போ நீங்க உங்களுடைய வீடியோஸ்க்கு ஒரு thumbnail வைக்க போறீங்கன்னா அந்த thumbnail இமேஜோட குவாலிட்டி நல்லா இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். சில நேரங்கள்ல சில கிரியேட்டர்ஸ் நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி ரொம்பவே லோ குவாலிட்டில இருக்கிற thumbnail அப்லோட் பண்ணிடுவாங்க. சோ இதோட விளைவு லோ CTR, லெஸ் இம்ப்ரஷன் அண்ட் லோ வியூஸ். சோ இப்போ நீங்க எப்படி ஹரி என்கிட்ட இருக்கிற இந்த லோவான இமேஜ் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் இருக்காங்க நம்மளுடைய இந்த வீடியோட ஸ்பான்சர் ஹிட்பா. இவங்களுடைய ஹிட்பா ஆன்லைன் போட்டோ என்ஹான்சர் யூஸ் பண்ணி உங்களால உங்ககிட்ட இருக்கக்கூடிய லோ குவாலிட்டி இமேஜஸ் கூட ஹை குவாலிட்டில சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்க ஒரு thumbnail டிசைன் பண்ணும்போது இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் வாங்க இப்போ அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல ஒரு லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இந்த இடத்துல போயிட்டு என்ஹான்சர் கிளிக் பண்ணுங்க. அண்ட் அதுக்கு அப்புறமா இந்த இடத்துல சூஸ் இமேஜ்னு ஆப்ஷன் இருக்குதுல, இதை கிளிக் பண்ணிட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய லோ குவாலிட்டி இமேஜை இதுல அப்லோட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இது கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னால நானும் என்னுடைய தங்கச்சி எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ. இப்போ நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா ஒரிஜினல் இமேஜ். அண்ட் இப்போ நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா இந்த AI சரி பண்ணி கொடுத்த இந்த ஹை குவாலிட்டி இமேஜ். உங்களுக்கு தெரியுதா எவ்வளவு குவாலிட்டியா இருக்குதுன்னு? எப்படி இருந்த ஃபேஸை இந்த AI டூல் எப்படி மாத்திருக்கு பாருங்க. அண்ட் கடைசியா நீங்க உங்களுடைய இமேஜோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களால ரொம்பவே ஈஸியா அந்த இமேஜையும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அண்ட் இது மட்டும் இல்லாம உங்களால இந்த ஒரு AI டூலை யூஸ் பண்ணி வேற லெவல்ல நிறைய விஷயங்களை பண்ண முடியும். அது என்னலாம்னா நீங்க இந்த இமேஜ்ல இருக்கிற நாய்ஸை ஃபுல்லா டீநாய்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்ககிட்ட ஒரு பழைய பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ இருந்தா கூட அதையும் உங்களால இந்த ஒரு டூலை யூஸ் பண்ணி கலரா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் கடைசியா ரொம்பவே முக்கியமா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரொம்பவே மெமரபிளான டேமேஜான போட்டோஸ் கூட இந்த ஒரு டூலை யூஸ் பண்ணி உங்களால சரி பண்ணிக்க முடியும். வேற லெவல்ல. சோ இப்பவே நீங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ணி இந்த ஹிட்பா போட்டோ என்ஹான்சரை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சோ நமக்கிட்ட இப்போ ஒரு ஹை குவாலிட்டி இமேஜ் வந்தாச்சு. அண்ட் இதை நம்ம ஹைலி கிளிக்கபிள் thumbnail சேஞ்ச் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு thumbnail எடிட் பண்றப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த thumbnail நம்ம யூஸ் பண்ணக்கூடிய fonts. அந்த fonts பாத்தீங்கன்னா எப்போதுமே நல்ல போல்டா பார்க்கிறதுக்கு ரீடபிளா இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம பார்க்கிறதுக்கே குச்சி குச்சியா இருக்கிற சின்ன சின்ன fonts யூஸ் பண்ணோம்னா அந்த thumbnail உடைய ரீடபிலிட்டி குறைஞ்சிரும். சோ அதனால CTR கம்மியாகிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்கு. ரெண்டாவது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் நம்மளுடைய thumbnailல நம்ம யூஸ் பண்ண போற கலர்ஸ். சோ நீங்க எப்போதுமே உங்களுடைய thumbnailsல கான்ட்ராஸ்டிக் கலர்ஸை யூஸ் பண்ணுங்க. இது உங்க thumbnailோட கிளிக்கபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். உங்களுக்கு இந்த கலர்ஸை பத்தி தெளிவான ஐடியா இல்லைன்னா இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இதோட பேர் தான் கலர் வீல். இதுல நீங்க எந்த கலரை சூஸ் பண்றீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற இந்த கலரை சூஸ் பண்ணி தான் ஒரு thumbnail ரெடி பண்ணணும். ஃபார் an எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற அந்த ரெண்டு thumbnailலையும் கலர் சர்க்கிள்ஸ் யூஸ் பண்ணி கான்ட்ராஸ்டிக் கலர்ஸ் மூலமா தான் கிரியேட் பண்ணிருக்காங்க. இன்னும் இதுக்கு அடிஷனலா என்னோட ஒரு பர்சனல் அட்வைஸ் என்னன்னா எப்போதுமே முடிஞ்ச வரை நல்ல பிரைட்டான கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க. சோ இதனால ஒரு 10 வீடியோ ஹோம் பேஜ்ல தெரியுற இடத்துல உங்களோட வீடியோ தனியா தெரியும். as per a study ஹியூமனோட ஐஸ் நல்ல பிரைட்டான கலர்ஸ் தான் ஃபாஸ்டா ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. சோ அதனால என்ன மாதிரியே நீங்களும் நல்ல பிரைட்டான கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கறத நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அடுத்து நம்ம பார்க்க போறது எலிமெண்ட்ஸ். அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய thumbnailல நான் எல்லாத்தையும் ஆட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்களா பார்த்து ஆட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா அவங்க குட்டி குட்டியா பார்த்து பண்ற அந்த விஷயங்கள் மெஜாரிட்டி ஆஃப் வியூவர்ஸ் அதை பார்க்க போறதே கிடையாது. அண்ட் இன்னும் சொல்ல போனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஆடியன்ஸோட அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்பவே கம்மியாயிருச்சு. சோ அதனால முடிஞ்ச வரை நம்ம கம்மியா எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஆடியன்ஸ் நம்ம கிளிக் பண்ண வைக்க பார்க்கணுமே தவிர தேவையில்லாம நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அண்ட் அப்படி நம்ம குட்டி குட்டி ஆட் பண்ற அந்த எலிமெண்ட்ஸால நம்ம thumbnailக்கு எந்தவித பெரிய பெனிஃபிட்டும் வர போறது கிடையாது. A good thumbnail is not when you see nothing to add in it, but a good thumbnail is when you see nothing to remove from it. அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா font உடைய கலர். ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய மிஸ்டேக். அது என்னன்னா அவங்க சரியான ஒரு font தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த font உடைய கலரை தப்பா யூஸ் பண்ணிடுவாங்க. ஃபார் an எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி ஒரு yellow கலர் பேக்ரவுண்ட்ல ஒயிட் கலர் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரெட் கலர் பேக்ரவுண்ட்ல இந்த மாதிரி ஆரஞ்சு கலர்ல டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ இது பாத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்டோட ரீடபிலிட்டியை பல மடங்கு கம்மி பண்ணும். சோ இந்த மாதிரி பண்றதுக்கு பதிலா அந்த கலர் வீலை யூஸ் பண்ணி கான்ட்ராஸ்டிக் கலர்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அப்போ அந்த டெக்ஸ்டோட ரீடபிலிட்டி பல மடங்கு அதிகரிக்கும். சோ இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ரெண்டு இமேஜ்ல எது உங்களுக்கு லைட்டா பார்த்தாலே நல்லா ரீட் பண்ற மாதிரி இருக்கு. சோ உங்களுக்கு புரியுது இல்ல? சோ அதனால நம்மளுடைய சேனல்ல ரெகுலரா பார்க்குற வியூவரா நீங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணாதீங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது அலைன்மெண்ட். சில பேர்ல என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸை பெருசா
வச்சுட்டு டெக்ஸ்ட குட்டியா போடுறாங்க. அப்படி இல்லன்னா டெக்ஸ்ட பெருசா வச்சுட்டு அவங்களுடைய ஃபேஸ குட்டியா வைக்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரி மட்டும் நம்ம பண்ணவே கூடாது. ஒரு கண்டென்ட்க்கு ஏத்த மாதிரி எந்த ஒரு விஷயம் மெயின் ஃபோக்கஸ் இருக்கணுமோ அது நல்லா பெருசா வச்சுட்டு மீதி விஷயங்களை 1/3 போர்ஷன்ல நீங்க வைக்கணும். ஃபார் an எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற இது ஒரு ஜூஸை பத்தின கண்டென்ட்கான ஒரு தம்ப்நெயில்னு வச்சுப்போம். இப்போ நீங்க ரைட் சைடுல பார்க்குற இந்த தம்ப்நெயில்ல அந்த ஜூஸ் கேனோட சைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா இருக்கு. அண்ட் அந்த டெக்ஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கு. அண்ட் இதே இது நீங்க லெஃப்ட் சைடுல பார்க்குற இந்த ஒரு தம்ப்நெயில்ல அந்த ஜூஸ் கேனோட சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு. அண்ட் தென் அந்த டெக்ஸ்டோட சைஸ் தேவையான அளவுல இருக்கு. சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கண்டென்ட்ல எது மெயின் ஃபோக்கஸோ அதை தம்ப்நெயில்ல ஃபோக்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதை விட்டு நீங்க மத்த விஷயங்களுக்கு அதிகமா ஃபோக்கஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சீட்டை கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இப்போ நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த இந்த எல்லா விஷயங்களையும் நம்ம பர்ஃபெக்ட்டா பண்ணா கூட ஒரு தம்ப்நெயிலுக்கு ஹை சிடிஆர் வரும்னு கேட்டா அது சந்தேகம் தான். ஏன்னா ஒரு வீடியோடைய சிடிஆர் தம்ப்நெயில மட்டும் வச்சு டிசைட் ஆகிறது கிடையாது. நம்ம யூஸ் பண்ற டைட்டிலும் ரொம்பவே முக்கியம். சோ ஒரு வீடியோக்கு எப்படி நம்ம கரெக்ட்டா ஒரு டைட்டில் வைக்கிறது, டிஸ்கிரிப்ஷன் போடுறது அண்ட் டாக்ஸ் வைக்கிறது மாதிரியான விஷயங்களை நான் இன்னொரு செப்பரேட் வீடியோல தெளிவா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்றேன். சோ இப்போ உங்கள பல பேர் கேட்கலாம், என்ன ஹரி இவ்வளவு விஷயங்களை நம்ம தம்ப்நெயில் நோட் பண்ண வேண்டியது இருக்கா, அந்த தம்ப்நெயில் என்ன அவ்வளவு முக்கியமானு கேட்கலாம். சோ மிஸ்டர் பிஸ்ட் உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். அவருடைய சேனல்ல அவர் போடக்கூடிய வீடியோஸோட ஆவரேஜ் வியூஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 மில்லியன். சோ ஒரு இன்டர்வியூல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவருடைய வீடியோஸ்க்கான தம்ப்நெயிலுக்கு மட்டும் அவர் கிட்டத்தட்ட $10,000 செலவு பண்றாராம். அதாவது ஒரு வீடியோவுக்கு கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒன்லி ஃபார் தம்ப்நெயில். அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த தம்ப்நெயில்ங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா அவருடைய ஒரு வீடியோவுக்கு அவர் கிட்டத்தட்ட 20 தம்ப்நெயில பண்ணிருக்காரு. அண்ட் இப்போ நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் நம்ம இந்த ஹோல் யூடியூப்லயே பெஸ்ட் எவர் வீடியோ மேக் பண்ணாலும் தம்ப்நெயில்ல கோட விட்டோம்னா யாருமே இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்க போறது கிடையாது. சோ நமக்கு ஆப்பு தான். சரி ஹரி நீ சொன்னதெல்லாம் நான் பெர்ஃபெக்ட்டா பண்ணிடுறேன், அப்ப இந்த தம்ப்நெயில்ல ஹை சிடிஆர் வருமான்னு கேட்டீங்கன்னா அப்பவும் இல்ல. சோ ஆக்சுவலி நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். எப்போதுமே தம்ப்நெயிலுக்கு ஒரு ப்ரீசெட் மாதிரியான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஒரு கண்டென்ட்க்கும் ஒரு டைப் ஆஃப் ஆடியன்ஸ்க்கும் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும். சோ அதனால எப்போதுமே ஒரு ப்ரீசெட்டை மட்டும் வச்சுக்கிட்டு இது போதும் இது இருந்தா எனக்கு ஹையஸ்டா வியூஸ் வரும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஏமாற போறீங்க. சோ அதனால என்ன பொறுத்தவரை நீங்க எப்போதுமே புதுசா நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க. அதுல எது நல்லா ஒர்க் ஆகுதோ அந்த விஷயத்தை இன்னும் பெட்டரா பண்ண ட்ரை பண்ணுங்க. 100% சக்சீட் ஆவீங்க. இப்போ உங்களை பல பேருக்கு ஒரு குழப்பம் வந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு தம்ப்நெயில் எனக்கு பிடிச்சிருக்கலாம், உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். அண்ட் இந்த தம்ப்நெயில் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் இல்ல எனக்கு பிடிக்காம இருக்கலாம். சோ எப்போதுமே ஒரு தம்ப்நெயில் ஒருத்தருக்கு பிடிக்கும் ஒருத்தருக்கு பிடிக்காது. ஆனா கதை இங்க அது இல்ல. ஆக்சுவலா இங்க என்ன தேவைன்னா எந்த ஒரு தம்ப்நெயில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ல கிளிக் பண்ண வைக்குதோ அந்த ஒரு தம்ப்நெயில் தான் அங்க வின் பண்ணும். சோ அதனால நம்ம இந்த கலர்ல இருக்கிற இந்த தம்ப்நெயில் எனக்கு பிடிச்சிருக்கு என்னுடைய ஃப்ரெண்டுக்கு பிடிக்கல, அந்த தம்ப்நெயில் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆனா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி சண்டை போடாம எந்த தம்ப்நெயில் ஆவரேஜா எல்லாருக்கும் பிடிக்கும்ங்கறத டிசைட் பண்ணுங்க. அண்ட் இந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா மேல கார்டுல தெரியுது இந்த வீடியோடைய கண்டினியூஷன் தான். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு அந்த வீடியோவும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தம்ப்நெயில் பத்தின கம்ப்ளீட்டான ஒரு ஐடியா கிடைக்கும். சொல்ல மறந்துட்டேன், உங்களுடைய வீடியோஸ்க்கான அன்லிமிட்டட் தம்ப்நெயில் ஐடியாஸ்க்கு ஒரு ஃப்ரீயான ட்ரிக் சொல்லி தரேன்னு சொன்னேன்ல, அது ஒண்ணுமே இல்ல. உங்களுடைய வீடியோடைய கண்டென்ட் எதை பத்தினதோ அதை பத்தி ஆல்ரெடி யூடியூப்ல நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருப்பாங்க. சோ அதனால நீங்க என்ன பண்ணணும்னா டைரக்டா யூடியூப் போயிட்டு நீங்க உங்களுடைய வீடியோஸ்க்கு எந்த மாதிரியான ஒரு டைட்டில் வைக்க போறீங்களோ அந்த டைட்டில் அப்படியே யூடியூப் சர்ச்ல டைப் பண்ணுங்க. அண்ட் தென் அதை சர்ச் பண்ணிட்டு ரைட் சைடுல தெரியுற ஃபில்டரிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்த இடத்துல வியூ கவுண்ட் இருக்குதுல்ல இதை கிளிக் பண்ணுங்க. இப்படி நீங்க சர்ச் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய கண்டென்ட் ரிலேட்டடா வீடியோஸ் போட்டவங்களுடைய எல்லா டாப் வீடியோஸும் ரேங்க் ஆகும். சோ இப்போ உங்க கண்ணு முன்னால நூத்துக்கணக்கான தமிழ் ஐடியாஸ் ஃப்ரீயா கொட்டி கிடக்கு. இதே சேம் எக்ஸாக்ட் டெக்னிக்கை தான் பெரிய யூடியூபர்ஸும் ட்ரை பண்றாங்க. பட் இதை யாருமே வெளியே ஓப்பனா ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம அப்படி இல்ல, நம்மளுடைய சேனலோட சப்ஸ்கிரைபர் எல்லார்கிட்டயும் நம்ம ஓப்பனா தான் இருப்போம். சோ அதனால பட்டுன்னு தோணுச்சு டக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ உங்கள சில பேர் அடடா இந்த தமிழ் நல்லா தான் இருக்கு, இதே தூக்கி நம்ம வீடியோஸ் வச்சா என்னன்னு சொல்லி யோசிச்சு வச்சிடாதீங்க. நல்ல ஞாபகம் இருக்கட்டும், தம்ப்நெயிலுக்கு நம்மளால காப்பிரைட் ஸ்ட்ரைக் தர முடியும். யாரும் தயவு செஞ்சு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்கிறாதீங்க. அது ஒரு ஐடியாவை எடுத்துட்டு அதை உங்களுடைய ஸ்டைலில் டெவலப் பண்ண ட்ரை பண்ணுங்க தவிர அதை அப்படியே டெவலப் பண்ணி யாரும் வச்சிடாதீங்கப்பா. காப்பிரைட் ஸ்ட்ரைக்ல போய் முடிஞ்சிடும். நம்ம தேவையில்லாம நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். அண்ட் நம்ம தம்ப்நெயிலை பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். நான் ஒன்னு சொல்லுவேன், அதை விட பெட்டரா இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, அதை விட பெட்டரா இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த ஒரு வீடியோல நான் பேசிக்கா என்னெல்லாம் உங்களுக்கு தெரியணுமோ எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். இன்னும் நீங்க இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிறைய பெரிய கிரியேட்டர்ஸ் எல்லாம் கூட இதை பத்தி வீடியோஸ் போட்டிருக்காங்க. அதையும் நீங்க பாருங்க, உங்களுக்கு டெஃபினட்டா ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். நான் ஸ்டார்டிங்ல எக்ஸாம்பிள் காமிச்சேன் என்னுடைய அந்த ஒரு வீடியோவுக்கு நான் இப்போ உங்ககிட்ட சொன்ன எல்லா விஷயங்களையும் மைண்ட்ல வச்சு நான் இன்னொரு தமிழை ரீட் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வீடியோடைய சிட்டர் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. அந்த வீடியோ பார்க்கறவங்க ரொம்ப நேரம் பார்த்தாங்க. அண்ட் யூடியூப் அல்காரிதம் அந்த ஒரு பர்టిక్యులர் வீடியோவை நிறைய பேர் கிட்ட புஷ் பண்ணிடுச்சு. சோ இப்படி தான் நான் 69 வியூஸ்ல நின்னுட்டு இருந்த அந்த ஒரு வீடியோவை 1,40,000 வியூஸ்க்கு மேல கொண்டு போனேன். அண்ட் இந்த மாதிரி நான் எப்படி என்னுடைய இந்த சேனல்ல வெறும் 9 வீடியோஸ் மட்டும் போட்டு 20,000க்கு மேல சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணங்கறத தெரிஞ்சுக்க ரைட் சைடுல தெரியுற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க பார்க்கறேன்.